இப்போ வீட்டில் எறா தொக்கு பண்ண போகிறோம். எறா க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எறா தொக்கு செய்ய போகிறேன். எப்படின்னு நான் காட்டுறேன். எறா தொக்கு எப்படி செய்யுது, நல்லாயிருக்கும் நான் செஞ்சேன்னா. எறா தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். தக்காளி வச்சுருக்கேன். இந்த தக்காளி வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கணும். 1-2 அரைச்சிக்கணும். தக்காளியை அரைச்சிக்கிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அது கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன், இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பு இடித்து வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சம் வதக்கும் போது போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இந்த அளவு தேங்காய் மூடி கொஞ்சம் திருவி அதில் பொட்டுக்கல்லை போட்டிருக்கேன். பொட்டுக்கல்லையும் போட்டு தேங்காயம் போட்டு பொரித்து வச்சுருக்கேன். அதில் சோம்பு ஜீரகம் போட்டிருக்கேன். அதோட ஒரு 1 ஸ்பூன் மிளகும் போட்டுக்கிறேன். எறா தொக்கு பண்ணுறதுக்கு மிளகும் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு கசகசாவும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கசகசா போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிக்கலாம். தொக்கு தானே, அதனால் ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஒரு கிலோ எறா தொக்கு. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கேன். 2 தாளிச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சோம்பு சீரகம் 2 தாளிக்கிறேன். நல்லா வச்சுட்டு இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தொட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்க வச்சுக்கலாம். அதில் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக பெரிய வெங்காயம் போடாமல் கொஞ்சம் கொட்டி சின்ன வெங்காயம் எவ்வளவு போட்டு வறுத்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது வாசனைக்காக சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வெங்காயம் வதக்கிக்கணும். உப்பு போட்டுக்கணும். தொக்கு பிரியாணி வச்சுக்கணும். வெங்காயம் போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி போட்டு நல்லா குழம்பு வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும்.
தக்காளி ஒரு 5-6 தக்காளி, 1 கிலோ இறால், அதுக்கு ஒரு 5 தக்காளி 6 தக்காளி அரைச்சி வச்சுட்டேன். இது மாதிரி கொஞ்சம் குறவரப்பாக வச்சுட்டேன். இதுலேயே இதுக்கு தேவையான மசாலாவை போட்டுருவேன். டீயை வடிகட்டு மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் மல்லி, தனியாக வறுத்து அரைச்ச பவுடர், 1 கிலோ. இது இறக்கும்போது கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பட்டர் போட்டணும். இறக்கும்போது கொஞ்சம் பட்டர் போட்டு ரசமரா கரம் மசாலா போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து அப்படி பத்தலைன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா இறால் தொக்குங்கிறதுனால இறால் தண்ணி விடும். கொஞ்சம் இந்த மசாலா கொதிக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பச்சை வடை போடணுங்க மசாலா. இறால்லாம் போட்டதுக்கப்புறம் வேணால் எண்ணெய் கொஞ்சம் வேணும் சேர்க்கலாம். இது சிம்மிலேயே கொஞ்சம் நேரம் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இறா போடலாம். இது 1 கிலோ இறா எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் கிளறி விடணும். இதுக்கு இறா தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், சிம்மிலேயே வைப்போம். தொக்கு இந்த ஸ்டேஜில் பண்ணுவோம். தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு கரைசல் வச்சுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான உப்பு எல்லாம் போட்டாச்சு. இறால் இது செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா போட்டோம் டேஸ்ட்டாக. உங்கள் வீட்டு இறாத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இறாத்து இப்படி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். நான் செஞ்ச மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
எப்படி மரியாதை எறா தொக்கு எப்படி இருக்கு? செம்மையா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குமா? சாப்பிட்டு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது.